ஹாய் சிஸ்டர்ஸ். ஸோ இப்போ நம்மளோட கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லோட்டஸ் பேங்கிள் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து 3D பேங்கிள் வெரைட்டிஸ் உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் 3D பேங்கிள் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த லோட்டஸ் பேங்கிள். ஓகேவா? இதை வந்து நம்ம பார்டர் பேங்கில் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபுல்லும் லோட்டஸ் பேங்கிளாக யூஸ் பண்ண மாட்டாங்க. பார்டரில் நம்ம வந்து 2 சைட்லேயும் இதை வந்து ஒரு பார்டர் பேங்கிள் மாதிரி நம்ம வந்து கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இந்த லோட்டஸ் பேங்கிள் பாருங்கள், இது வந்து நீங்கள் என்ன கலர்ஸில் மேக் பண்ணலாம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்க இப்போ நான் வந்து பிங்க் கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதே பிங்க் கலர் ஃப்ளாட் பேங்கிள் எடுத்திருக்கேன். 2 கட் ஃப்ளாட் பேங்கிள் ரேப் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இப்படியும் நீங்கள் எடுக்கலாம். ஓகேவா? அதாவது என்ன கலர் எடுத்துருக்குறோமோ பேங்கிள் த்ரெட் வந்து என்ன கலரில் ரேப் பண்ணியிருக்கோமோ சேம் கலர்லேயே நம்ம வந்து ஐ ஸ்டோன் இருக்கிற மாதிரி, அதாவது அந்த லோட்டஸோட பெட்டல்ஸ் இருக்கிறது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அது இல்லைன்னா ஃபுல்லாகவுமே கோல்டு கலர் கொடுத்துக்கலாம். 104 இருக்குல்ல, அந்த 104 நம்பர் இருக்கக்கூடிய டபுள் பெல்லில் 104 தான் கோல்டு கலர். ஸோ அந்த கோல்டு கலர் த்ரெட்டை வச்சு நம்ம வந்து ரேப் பண்ணியும் இந்த மாதிரி நம்ம வந்து லோட்டஸ் பேங்கிள் டிசைன் பண்ணிக்கலாம். அது நீங்கள் என்ன கலர் காம்பினேஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ கோல்டன் கலரை வந்து நீங்கள் பேஸாக எடுக்கிறீங்க, இந்த பிங்க் கலர் ரேப் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல கோல்டன் கலர் ரேப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கலர் காம்பினேஷனில் வேணாலும் லோட்டஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அவங்க என்ன காம்பினேஷன் கேட்டாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அதை நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸுக்கு வேணாலும் காம்பினேஷனாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ பேஸ் பேங்கிள் நான் என்ன எடுத்திருக்கேன்னா 2 கட் ஃப்ளாட் பேங்கிள் ரேப் பண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ்க்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கலர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரேப் பண்ணிக்கலாம். ஓகேவா? கஸ்டமர்ஸ் கேட்கும்போது அவங்க கேட்கக்கூடிய கலர்ஸில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி கலர்ஸ் காம்பினேஷன் அவங்க கேட்குறாங்க, கோல்டன் கலர் வேண்டாம், சேம் கலர் கொடுங்க அப்படின்னா நீங்கள் பேஸ் பேங்கிளும் அந்த லோட்டஸோட பெட்டல்ஸும் ஒரே கலரில் இருக்க மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் என்ன ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐ ஷேப் ஸ்டோன் 6K ஐ ஷேப் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கீழேயுமே மேட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஐ ஷேப் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுமாதிரி ஒயிட் கலரில் 3mm ரவுண்ட் ஸ்டோன் க்ளாஸி ஃபினிஷ் எடுத்திருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த லோட்டஸ் பேங்கிள் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்தடுத்து பண்ணுற மாதிரி பண்ணணும். ஓகேவா? கேப் விடாமல் அடுத்தடுத்து பண்ணுற மாதிரி பண்ணுங்கள், அப்போ நல்லாயிருக்கும். இது இந்த கீழே நம்ம வந்து க்ரீன் கலர் நான் வந்து ஐ ஷேப் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மூன் ஷேப், க்ரீன் கலரில் மூன் ஷேப் இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ இது எப்படி டிசைன் பண்ணணுங்கிறதே நான் வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் நம்ம வந்து டிசைன் பண்ணுறதும் நான் வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பேட்டர்ன் எப்படி நம்ம வந்து டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம வந்து பேஸில், அதாவது த்ரெட்டுக்கு மேலே நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணுறதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரிப்பட்ட ஒர்க்ஸுக்கு எல்லாமே நம்ம வந்து பாருங்கள், இந்த மாதிரி ட்ரை ஆகியிருக்கதை ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். லைன் வந்து நமக்கு நல்லா ஷார்ப்பாக வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நியூ க்ளூவாக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த ட்ரையாக இருக்கக்கூடிய க்ளூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ க்ளூ அப்ளை பண்ணும்போது க்ளூ வந்து கமத்தி வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஃப்ளூவன்சியாக க்ளூ வரும். ஸோ க்ளூ பாருங்கள், ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி சென்டரில் ஒரு லைன், சைடில் ஒரு லைன், இந்த பக்கம் சைடில் ஒரு லைன், இந்த மாதிரி கொடுத்துக்கணும். அதே மாதிரி கீழே மாதிரி ஸ்லாண்டிங்காக. ஓகேவா? கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த க்ரீன் கலரை வச்சுக்கலாம். அப்புறம் மேலே இருக்கக்கூடிய இந்த பிங்க் கலர்.
சென்டரில் உள்ளது மட்டும் கொஞ்சம் மேலே லிஃப்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வைக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம வந்து வச்சுட்டு இதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு நம்ம B7000 க்ளூ யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸ்டோனுக்கு மேலே ஸ்டோன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாலே நான் சொல்லியிருந்தேன் B7000 க்ளூ நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? இனி இந்த 2 ஸ்டோனுக்கு இன்பிட்வீனில் உள்ள கேப்லேயும் B7000, இந்த கேப்லேயும் B7000. ஓகேவா? இந்த மாதிரி க்ளூ வச்சுட்டு அடுத்தது செகண்ட் லேயர் கரெக்டாக அந்த கேப்பில் வைக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்தது இந்த 2 க்ரீனுக்கு இன்பிட்வீன்லேயும் நம்ம ரவுண்ட் ஸ்டோன் கொடுக்கணும். அதுக்கு இப்போ நான் வந்து ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் கோல்டு கலர் இருந்தால் கோல்டு கலர் கூட கொடுத்துக்கலாம். இல்லை காமனாக க்ரீன் கலர் அந்த மாதிரி சில கஸ்டமர்ஸ் எங்களுக்கு இந்த கலர் தான் வேணும்னு கேட்பாங்க. அப்போ நம்ம அந்த கலரை கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு லோட்டஸ் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி வரிசையாக நம்ம வந்து எண்டு வரைக்கும் லோட்டஸ் வந்து மேக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஆச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. எகெயின் அது யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ட்ரை ஆன பிறகு வேணால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஓட்டி ஓட்டி வந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து லோட்டஸ் ரெடி பண்ணும்போது கரெக்டாக நமக்கு 5 ஸ்டோன்ஸும் கிளியராக தெரியுது மாதிரி நம்ம ரெடி பண்ணோம். இது தெரியணும், இது தெரியணும், இந்த பக்கம் இருக்கிறது மேலே இருக்க ரெண்டும் தெரியுறது மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணணும். ஓகேவா? ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல் பேங்கிளும் நம்ம வந்து டிசைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இனி நான் வேறு பேட்டர்ன்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அது நான் பண்ணி காட்டுறேன். இது நான் வந்து OHP ஷீட்டில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகேவா?
OHP ஷீட்டில் எப்போவுமே நம்ம வந்து B7000 க்ளூ தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த OHP ஷீட் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நாம் அதில் பண்ண மாதிரி தான், பட் இதில் வந்து மூன் ஷேப் யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணணுன்னு பார்க்கலாம். ஸோ மூன் ஷேப், க்ரீன் கலர் மூன் ஷேப் எடுத்திருக்கேன். இப்போது நான் வந்து உங்களுக்கு காட்டின மாதிரி நீங்கள் ஐ ஷேப் கொடுத்தாலும் ஓகே தான். இல்லைனா இந்த மூன் ஷேப் யூஸ் பண்ணி, மேக்ஸிமம் வந்து மூன் ஷேப் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவாங்க. ஸோ மூன் ஷேப் யூஸ் பண்ணி கூட இந்த 3D பேங்கிள் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் அப்படியும் யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக தான் அந்த மாடல் நான் அதில் காட்டினேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த மாடல் உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அது நீங்கள் பேங்கிளில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன ஒன்று, நீங்கள் வந்து என்ன மாடல் இப்போ புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் OHPயில் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேங்கிளில் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ வந்து நமக்கு கரெக்டாக இருக்கிறது மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதில் பண்ண மாதிரி தான் ஒரு லைன், இப்போலாம் லோட்டஸ் வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி OHPயில் ரெடி பண்ணி கூட சேல்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்படி கூட நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்விசிபிள் செயின் மேக் பண்ணுறதுக்காக அந்த மாதிரிலாம் வெறும் லோட்டஸ், அப்புறம் ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு அப்படிலாம் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து OHPயில் ரெடி பண்ணிவிட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம பேஸ் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஒன்று கொஞ்சம் மேலே உயர்ந்திருக்கணும், 2 சைட்லேயும் 2 இருக்கணும், கீழே 2 மூன் ஷேப். இனி இந்த கேப்பில் தான் நம்ம வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். B7000 க்ளூ கொஞ்சம் இழுத்துட்டே வரும். ஸோ அதை டக்குன்னு எடுத்துடணும், அப்போ நமக்கு இழுக்காமல் கிடைக்கும். இனி இந்த கேப்பில் இது வந்து நான் 8K ஐ ஷேப் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இனி சென்டரில் ரவுண்ட் ஸ்டோன். ஓகேவா? ஸோ இதான் வந்து மூன் ஷேப் யூஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய லோட்டஸ். ஓகேவா? ஸோ இந்த மூன் ஷேப்லேயே நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் மூன் ஷேப் யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கோல்டன் கலர் மூன் ஷேப் கொடுத்துருந்தோம், கோல்டன் ஆர் ஒயிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அது யூஸ் பண்ணி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? 2 சைட்லேயும் 2 மூன் ஷேப், அப்புறம் இங்கே வந்து இது காம்பினேஷனாக ஃபுல்லாக கோல்டு கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம், ஃபுல்லாக ஒயிட் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். அழகாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் லோட்டஸ் பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இதை வந்து நம்மளோட பேங்கிளில் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாகவுமே கம்ப்ளீட் பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா?
ஸோ நான் வேறு மாடல் நான் பண்ணது இருக்குது, அதை நான் காட்டுறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்டன் கலரில் நான் வந்து ரேப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ கோல்டன் கலரில் ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனும் நல்லா தான் இருக்கும், பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷனும் நல்லா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நான் இதில் ஐ ஷேப் கொடுக்கல, டைமண்ட் ஷேப் கொடுத்துருக்கேன். ஐ ஷேப் எப்படி யூஸ் பண்ணோமோ அதே ப்ரொசீஜர் தான் டைமண்டுக்கும். ஓகேவா? சென்டரில் அந்த பேர்ல் ஸ்டோன் கொடுத்துருக்கேன், சாண்டல் பேர்ல் ஸ்டோன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்போ இது பாருங்கள், இது வந்து கோல்டு பேர்லும் கீழே வந்து கோல்டன் கலர் மூன் ஷேப்பும் கொடுத்துருக்கேன், ஹாஃப் மூன். ஸோ இதெல்லாம் நான் ஒவ்வொரு பேட்டர்ன் ஒவ்வொரு டிசைன் நான் சொல்லி கொடுத்தது. இப்போ வந்து ஐ ஷேப்புக்கு பதிலாக நீங்கள் வந்து திலகம் ஷேப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும் திலகம் ஷேப் யூஸ் பண்ணிங்கன்னா. ஓகேவா? ஸோ லோட்டஸ் டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், பார்டர் பேங்கிளாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பாருங்கள், இது வந்து நான் பார்டர் பேங்கிளுக்காக ரெடி பண்ணது. ஸோ ஸ்டோன் வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்கனால பேஸுமே ப்ளூ கலரில் தான் நான் வந்து ரேப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி மூன் ஷேப் பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் கலர் மூன் ஷேப் கொடுத்துருக்கேன், சென்டர்லேயே அதே ப்ளூ கலர்லேயே ரவுண்ட் ஸ்டோன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி கேப் எதுவுமே விடாமல் அடுத்தடுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் ஒரு லோட்டஸ் பேங்கிள் ஃபுல்லாகவுமே நீங்கள் வந்து ஃபுல் லோட்டஸ். ஓகேவா? சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வைக்கும்போது கேப் கிடைக்கல அப்படின்னா சிம்பிளாக அந்த லோட்டஸ் பேட்டர்ன் இருக்க மாதிரி கீழே ஒரு மூன், மேலே ஒரு ஐ ஷேப், சென்டரில் ஒரு ரவுண்ட் ஸ்டோன், அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கிறத பொறுத்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும். ஓகேவா? கேப் எதுவுமே விடக்கூடாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃபைனலாக முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு லோட்டஸ் வைக்க முடியலை அப்படின்னா அந்த ஷேப்பை வரது மாதிரி, லோட்டஸ் ஷேப் வரது மாதிரி நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அதே ஸ்டோன் வச்சு நீங்கள் சிம்பிளாக ஏதாச்சும் டிசைன்ஸ் பண்ண முடியும்னா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எனக்கு ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் எடுத்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ பார்டர் பேங்கிள்னு கொடுக்கும்போது ஒன்று இந்த பக்கம் பார்த்துருக்கோம், ஒன்று இந்த பக்கம் பார்த்துருக்கோம். சென்டரில் நம்ம வர கிளாஸ் பேங்கிள்ஸ் கூட நம்ம கொடுத்துக்கலாம். ரெண்டு சைட்லேயும் ரெண்டு லோட்டஸ் பேங்கிள் கொடுத்துட்டு சென்டரில் அதே காம்பினேஷனில் இப்போ தான் நமக்கு வந்து ரெயின் ட்ராப் பேங்கிள்லாம் நிறைய இருக்குதே. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து அந்த பேங்கில் கூட இன்பிட்வீனில் கொடுத்தும் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணிடலாம். ஓகேவா?